வணக்கம். தினகரன் பேசுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அமைப்பு ரீதியாக எவ்வளவு திறமையாக செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டவே இந்த பதிவை அடியேன் வெளியிடுகின்றேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நத்தம் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு அடியேன் சென்றிருந்தேன். என்னுடைய உறவினர் மரணத்தையொட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தேன். அங்கே அஞ்சலி செலுத்த வரும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த தொகுதியினுடைய எம்பி கதிர் ஆனந்த் அவர்கள், அதற்கு பிறகு அந்த லோக்கல் எம்எல்ஏ, மற்ற ஆட்கள் இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை, அந்த அம்மா சுசீலா பேர், ஆக்டோஜெனேரியன் 80 வயதிற்கு மேற்பட்டவர்களை அப்படி ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இவர்களுக்கு 88 வயது. மிகப்பெரியதொரு மரியாதை. ஏன்னா பழைய ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நத்தம் கிராமத்தில், அதுதான் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு. கலைஞர் சிஎம்மாக இருக்கும் பொழுது இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் நிறைய நல்ல சேவைகளை மனப்பூர்வமாக செய்திருக்கின்றார். கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அந்த மரியாதையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடைநிலை தொண்டர் முதல் உயர்நிலை தலைவர் வரை அங்கே அஞ்சலி செலுத்தினார்கள். அப்படியே எனக்கு ஒரு ஒரு இவெண்ட் போல அது காட்சி அளித்தது. அதன் காரணமாகவே அந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் சொல்கிறாங்கள்ல, மிக கேவலமானதொரு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அந்த கட்சி மேலோங்கி நிற்கின்றது. மிக கேவலமாக கலைஞர் அவர்களை விமர்சித்த போது கூட அந்த 25லிருந்து 30% வாக்குகளை அவர்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தனர். இன்னமும் கூட நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் எம்கேஎஸ் அவர்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெல்வோம் என்று சொல்வது கூட இந்த கட்டமைப்பு தான். அந்த கிராட்டிடியூடுங்க. ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு தொண்டரோ அல்லது இதுபோல் ஊராட்சி மன்ற தலைவரோ அல்லது நல்ல நிலையில் இருப்பவரோ மரணித்து போனால் அவர்களுக்கு அந்த கேடர்ஸ் காட்டுகின்ற ஒரு மரியாதை, ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மிலிட்டரி இது போல காட்சியளித்தது. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவை நான் வெளியிடுவதற்கு அதுதான் காரணம் என்று சொல்லி, அந்த சுவரொட்டிகள் எல்லாம் மிகவும் பிரபலமாக ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு சின்ன கிராமம் அது, குறைஞ்சபட்சம் ஒரு 25 வீடு தான் இருக்கும். பட் சுற்றி உள்ள பகுதிகள்லாம் ஏராளமாக இருந்த போதிலும் கூட இந்த அம்மையாருக்கு காட்டிய அந்த மரியாதை என் கண் முன்னே நிழல் ஆடுகிறது என்று மட்டும் சொல்லி, அதுதாங்க வேணும். வேறு என்ன சொல்ல முடியும்? மரணிக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி மரணித்து போகிறான் என்பதை விட அந்த மரணித்த பிறகு அந்த மரணித்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இருக்கின்றது பாருங்கள். அது மிக உயர்வானது, மிகவும் போற்றத்தக்கது. அவர்களுடைய சேவை கண்ணியத்திற்குரியது என்பதற்கான அடையாளம்தான் இது. அதை நன்றி மறமாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய தொண்டர்களும் செய்வது என் நெஞ்சை விட்டு அகலாமல் அப்படி இருக்கும் என்று மட்டும் சொல்லி, அதை அப்பப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லவைகளை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லது. அது எந்த கட்சி பண்ணால் என்ன இருக்குது? அந்த கட்சிக்கு அடியேனுடைய தலை தானே கழுகிறது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.